ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். அப்படியே காட்டுங்க எங்கே இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, ஃபால்ஸு தேடி வந்தோம். மேப் இதோட முடிஞ்சிச்சு. வந்து பார்த்தா ஃபால்ஸ் அங்கே நிற்குது. நாங்கள் ஃபால்ஸுக்கு மேலே நிற்கிறோம். ஆனால் ஃபால்ஸ் இருக்கிறது கீழே. அங்கே ஒரு மக்களே, வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கு? மேலே இருந்து பார்த்த ஃபால்ஸ் கீழே வந்து சின்னதாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அதாவது தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. மக்களே, குமுளியில் நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூம் ஸ்டே இந்த பக்கம் தான். வியூ பாருங்கள், சூப்பரான ஒரு வியூவோட. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூம். 2 ரூம் எடுத்துருந்தோம். இந்த ரூம் தான் பார்த்துக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, கீரப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பண்ணலைன்னா அடுத்து என்னை போட்டு பொழக்க போகிறாங்க. ஸோ இந்த 2 ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். பரவாயில்ல, நீட்டாக இருந்துச்சு. என்ன இந்த மேட்ரஸ் தான் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, அதெல்லாம் கொடுக்கல. பட் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருந்தாங்க, பரவாயில்ல. மக்களே, நம்ம சாப்பிட்டு குமுளிலேருந்து இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் எப்படி வாய்ஸ் பண்ண போகிறேன்னு தெரில. மழை பெஞ்சால் வாய்ஸ் பண்ண முடியாது. ஸோ வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவராக தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. மழைனா அப்படியே சாரல் மழையாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன் ப்ரோ கேமரா கட்டி தான் வேலைக்கு போகும். அடே என்ன மக்களே, இது நம்ம காலையில் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரே மழை நசன்னு மழையாகவே பேஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெய்யறதுனால சரியாக வாய்ஸ் ரெக்கார்டு பண்ண முடியறதில்ல மக்களே. அதனால் அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரா வீடியோஸும் இருக்கும், கொஞ்சம் வாய்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், இப்போ மழை பெய்யலையா, இங்கே 100 மீட்டருக்கு முன்னாடி மழை பெஞ்சுது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் 100 மீட்டர் முன்னாடி போனால் தான் அங்கே மழை பெய்யும். ஸோ இப்படி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கனால கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பராக வீடியோஸும் எடுக்க முடியல, ரெண்டாவது வாய்ஸுமே கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் அப்படியே அங்கங்கே ஏதோ எனக்கு தெரிஞ்சிருந்த நம்ம இந்த ஃபோன் எடுத்து மூக்குள்ள சொருவுது, கழுத்தில் சொல்லுவதுன்னு எங்கெங்கேயோ சொருவி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்பயும் ஒவ்வொரு இடத்துல ஒரிஜினலில் அந்த ரா ஃபுட்டேஜ் இருக்கும், எந்த ஒரு வாய்ஸுமே இல்லாமல் ஏர் நாய்ஸாக அந்த மலைகளோட சவுண்டு மட்டும் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ இது குமுளிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அந்த கடையில் இப்போ தான் சாப்பிட்டு வண்டி எடுத்தோம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா நமக்கு அங்கே இருந்த எந்த ஐட்டமும் பிடிக்கவில்லை. ஸோ நமக்கு வந்து எப்போயுமே வந்து சாப்பாடுனா மேக்ஸிமம் காலையில் டைமில் நம்மளுக்கு எப்போயுமே காலையிலன்னு இல்லை, எல்லா டைமுமே எனக்கு சாப்பாடு தான். எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த புரோட்டா, தோசை, இட்லி, பூரி, பணியாரம், ஸோ இதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. 3 வேளையும் சோறு தான் பிடிக்கும். அதனால் சரி, எப்படி ட்ராவலில் எல்லா டைமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆசைப்படுறது கிடைக்காதுல்ல. ஸோ அதனால் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முன்னாடி அப்படியே எல்லாம் லைனாக போயிட்டு இருக்கிறாங்க. ரோடு வந்து நல்லா மழை பெஞ்சு மண்ணாக இருக்கிறதுனால நல்லா ஸ்லிப் ஆகுது. கரெக்டாக பார்த்து கார்னரிங் பண்ணினா கதை கண்டிப்பாக முடிஞ்சிடும். அதனால் பார்த்து ஓட்டணும். அதே மாதிரி முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாது, குமுளி டு மூணாருக்கு வந்து இப்படி ஒரு ரோடு இருக்குது. அதாவது குத்துங்கல் வாட்டர் ஃபால்ஸ் வழியாக போயிட்டு அங்கேருந்து அப்படியே அடிமேலி போய் அடிமேலிலேருந்து மூணார் போகலாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் தெரியாது. இங்கே இருக்க நார்மல் மன்னார்வாடியில் ஒரு கணேசா சிலையை பார்த்த விநாயகர் சிலை சூப்பராக இருக்குது.
மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த கோயிலா இல்லை என்ன அதுன்னு தெரியல. பட் ஏகப்பட்ட கூட்டம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது. அதனால் இங்கேருந்தே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். மக்களே, அந்த விநாயகர் சிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குமுளி டு இங்கே நம்ம மூணார் போகிற வழியில் குத்தும்கல் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் முன்னாடியே வந்து ரோட் சைடில் ரைட் சைடில் இருக்க அந்த விநாயகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொப்ப கணபதி கிட்டத்தட்ட ஒரு 36 அடி அடியில் இருக்கிறாரு. நான் டக்குன்னு பார்த்தோன்னே என்ன நினச்சேன், சரி விநாயகர் சதுர்த்தி வேறு வந்துட்டு இருக்குதுல்ல, ஸோ அதுக்காக ஏதோ செலவு வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது, நல்லா பெருசாகவே வச்சுக்கிறாங்க, சூப்பராக இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் போய் பார்த்தா அது ஒரிஜினல் சிலைங்க. அதாவது நம்ம ஈஷா, அப்புறம் வந்துட்டு நம்ம வாழப்பாடியில் இருக்கக்கூடிய முருகன், அந்த மாதிரி வந்து இது வந்து விநாயகர் சிலை. அப்புறம் நம்ம ஜடாயிராக்கு இங்கே கேரளாவில் வந்துட்டு ஜடாயிராக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து நம்ம விநாயகரோட சிலை. நான் கூட டேய் ஏன்றா அது நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டணும். சாரி ப்ரோ. அதாவது எப்படிங்க அவர் பாட்டுக்கு வந்த ஸ்பீடில் ஒரு வேளை டக்குன்னு வந்த ஸ்பீடில் கட் பண்ணிட்டாரு, நம்ம வண்டி கட் ஆகலைன்னு தெரியல, கீழே விட்டார். அந்த வேலை யாருக்கு எதுவும் ஆவலியாட்டு இருக்குது, பரவாயில்ல நான் சந்தோஷம், ஆண்டவனை நினச்சி வேண்டிக்க வேண்டிதான். அதான் அந்த விநாயகர் பார்த்துட்டு நான் கூட ஏதோ ரோட்டு மேலமாக ஓரமாக வந்து விநாயகர் சேர்த்தி வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா விநாயகர் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு வந்தேன், மழை பெஞ்சு ரோடெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, எங்கே தட்டி விடுவோம், என்ன விழுந்தா லாய்வல் தானே சொன்ன மாதிரியே நினச்சி. ஏன்னா மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருக்குது, மிஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணக்குள்ளே ரொம்பவும் கவனமாக நிதானமாக பார்த்து தான் ட்ரைவ் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல டிஸ்டன்ஸ் விட்டுக்கணும், ரொம்பவுமே தெளிவாக வண்டி ஓட்டணும். ஏன்னா லைட்டாக கார்னரிங்லாம் வந்துட்டு ரொம்பலாம் பண்ணோம்னா இந்த மாதிரி மழை பெஞ்சு எங்கே தண்ணி ஓடிட்டு இருந்துன்னு வைங்க, அதில் போய் நம்ம டப்புன்னு கார்னரிங் பண்ணோம்னா சலக்குன்னு விழுந்துருவோம். பார்த்து தான் ஓட்டணும் இங்கெல்லாம். பொறுமையாக போனாலும் ஒரு நாள் முன்னப்ப நான் ஆனது பொறுமையாக பண்ணலாம். சரியா, பொறுமையாக ஃபாலோ பண்ணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப கட் அடிக்கலாம் ஓட்டணும். சரியா, பொறுமையாக கூட பிரேக் அடித்து ஸ்லோவாக வளர்ந்து கூட போய்க்கலாம். அதுவே ஸ்ப்ரிங் பிரேக் சடனாக அப்ளை பண்ணாதீங்க. லைட்டாக ஓகேவா. ஸ்ப்ரிங் பிரேக்லாம் உங்களுக்கு மீடியமாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது என்ன ஊருன்னு தெரில, எங்கேயுமே போர்டு இல்லையே. ஏன் ஊருக்கு ஒரு நேம் போர்டு கூட வைக்காமல் வச்சுருக்குறாங்க? என்ன ஊராக இருக்கும்? அடடா, எரிமேலியில் இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது மக்களை? அந்த பள்ளிவாசல் பார்த்தீங்களா, பள்ளிவாசலாக தர்கா சம்திங் ஏதோ ஒன்று. பட் ஆனால் நம்ம சபரிமலை எரிமேலி போவோம் பார்த்தீங்களா, பேட்டை தொழுவோம்ல, சேம் அந்த இடமும் இதே மாதிரி தான் இருக்கும். அண்ணன் ரைட் சைடில் மேலே வந்து இந்த பக்கம் இன்னும் நிறையா கொஞ்சம் மலை மாதிரி இருக்கும், அங்கே மேலே சாமிலாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம வாவர் சமாதி இருக்கக்கூடிய அந்த எரிமேலி, அந்த தர்காவா, அது ஏதோ ஒரு சம்திங் இருக்குங்க, அது பேர் வேறு எப்படி சொல்லுவாங்கன்னு மறந்து போச்சு. அது தர்காவா இல்லை பள்ளிவாசலா, இன்னும் 2-3 பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஏதாவதுன்னு தெரியல. பட் ஆனால் பார்த்தா டக்குன்னு இந்த இடம் பார்க்கும்போது இதே மாதிரி தானே இருக்கும் எரிமேலியும். ஸோ ஒருவேளை இது எரிமேலியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்புறம் தான் யோசிச்சா, எரிமேலிக்கு இது சம்மந்தம் இல்லைப்பா, எரிமேலி அந்த பக்கம் இருக்குது. அதாவது குமுளிலேருந்து வண்டி பெரியார் போய் அந்த பக்கம் போகணும், நாம் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறோம், அது அந்த பக்கம் இருக்குது. நாம் கிழக்காக போயிட்டோம், அது மேற்கால இருக்குது. அதனால் அது கிடையாது, இது வேறு ஏதோ ஊர். பட் ஆனால் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்குது ஊர். இந்த ஊரில் கூட வந்து ஏதாவது நல்லதாக சாப்பிட்ருக்கலாம். அங்கே கூட்டிகிட்டு போய் கொட்டைக்காயும், சரிங்க தப்பாக நினைக்காதீங்க, அப்படி தான் சொன்னாங்க. அது பேர் சுண்டலை வந்துட்டு ஏதோ கொட்டைக்காய் கறியாக என்னமோ சொன்னாங்க, கொட்டைக்கறியாக என்னமோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எப்படி ஓட்டிகிட்டு போகிறான் பாருங்களேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் இல்லைன்னா என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருப்பான். ஏன்டா நீங்கள் போய் உளுந்து சாவல் அடி வாங்கி என்னமோ பண்ணு, ரோட்டில் போகிறோட ஏன்டா தொந்தரவு பண்ணுறீங்க, நான் பாட்டுக்கு செவன் தானே போகிறேன், இப்போ என்னையும் கடுப்பு ஏற்றிட்டு போயிட்டான் அவன். அதனால் பார்த்து போங்க எல்லாம். ரோடு சாமி சரியான ரோடு மக்களே, சரியான ரோடு. இவ்வளோ நேரம் அங்கே டிராஃபிக்கில் பாட்டு இருந்திருப்பீங்க, இந்த ரோடு திடீர்னு இப்படி போட்டு கமுத்தி அங்கே பாருங்க கிரு 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 டக்குன்னு எக்ஸ்பல்ஸுக்கு ஏன் மாறிட்டுன்னு கேட்குறீங்களா? நம்ம வண்டியோட பிரேக் பிடிக்க கம்மியாக தான் பிடிக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்ட்டான் பாவா.
அதனால தான் நீயே ஓட்டுறா கொஞ்சம் தூரம், அப்போ தான் உனக்கு தெரியும் என் வண்டியை வச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு. பையன் ஓட்டினானா வந்து. ஆனால் பாருங்கள் மக்களே, ரோடு சும்மா அப்படியே தலைகீழாக போகுது மக்களே. வேறு லெவல். அதுவும் முன்னாடி நம்ம பாய்ஸ் எல்லாம் லைனாக போகிறதுக்கு, நம்ம பின்னாடியே பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு அந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த லைட்டாக கார்னரிங்கோட முன்னாடி நம்ம ஸ்குவாட் எல்லாம் முன்னாடி போகிறத பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மக்களே. நல்ல ரோடு. கண்டிப்பாக இந்த மாதிரி ரோடெலாம் வந்துட்டு ஓட்டினோம்னா அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா திடீர்னு நல்லா போயிட்டு இருந்ததோடு திடீர்னு அப்படியே தலையில் போகுது. திடீர்னு போன வேகத்தில் அப்படியே பெண்டு கட் ஆகுது. லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஏதாவது ஒரு பக்கம் கட் ஆகுது. நல்ல ஒரு டெப்த்தான ரோடு, சூப்பராக இருக்குது ஓட்டுறக்கு. ஸோ இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நாளை முந்தி நம்ம லடாக்லாம் போகும்போது கொஞ்சம் அனுபவங்கள் நிறையாக இருக்கும். அதனால் சைக்கிள் ஓட்டுறேன். திடீர்னு மழை வருது பாருங்கள். இவ்வளோ நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது பாருங்கள், மழை வந்துருச்சு. இப்போ இதுதான் நான் சொன்னேன், திடீர்னு அன்எக்செப்டட் கிளைமேட்டாக இருக்குது. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது, வெயில் இல்லை திடீர்னு மழை நின்று போயிடுது, மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் மிஸ்ட் வருது, மறுபடியும் மழை பெய்யுது, மறுபடியும் மிஸ்ட் வருது. சூப்பராக இருக்கும் மக்களே பிளேஸ். ஆனால் எல்லாம் கார்னரிங் போட்டு கமுத்திட்டு போகிறாங்க. நானும் பிளாக் பெல்ட் அப்படி போட்டு கமுத்துட்டேன்னா மொத்தமாக கமுத்திட்டு போயிடலாம். இப்போ ஆனால் கமுத்தலாம், ஏன்னா நாம் இப்போ எக்ஸ்ப்ளஸ் RC தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சூப்பரான ரோடு மக்கள். ப்ரோ ரோடு சும்மா அப்படியே தலைகீழ இருக்குதுல்ல, பையன் அப்படியே புகை தள்ளுற மாதிரி இருக்கு. நம்ம வண்டி ஓட்டிவிட்டு அப்படியே கொன்று எடுக்குமே. மக்களே எங்கேயோ வாட்டர் ஃபால்ஸ் போடுறேன்னா எங்கேயோ நடுக்காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இது ஊரா காடா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் மொத்தத்தில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இது, ஆல்ரெடி ரோடு தலையிலாவே இறங்கிட்டு வந்துச்சு. நம்ம பிளாக் பெல்ட் வேறு நிற்கவே மாட்டான். அங்கம் சுற்றாதரா. என் பின்னாடி யாரும் வராதிங்க. இந்த மோல் லாரியோ காரோ ஓடுற மாதிரி கியர் பவர் போட்டு கீரை போட்டுட்டு அப்படியே கிளச்சு அப்படியே எங்கடா போகிறோம், இங்கே போடா. ஐயோ அம்மா, மேடு எப்பேற்பட்ட மேடாக இருந்தாலும் பையன் ஏற்றிடுவான். நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பக்கமாக வந்துட்டோம். அதான் அங்கெல்லாம் உள்ளே சுத்தாட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டிடெக்டிவ், நம்ம டீமோட டிடெக்டிவ் ஊர் தான். ஆமாம், அது டிடெக்டிவே ரூட் மாதிரி. சூப்பர் சஞ்சய் டிடெக்டிவ். இவங்க எதில் பூந்து ஏன்டா எனக்கு முன்னாடி நீ போயிட்டு ப்ரோ போச்சு. காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதம் மறுக்கியாக பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வழியாக தான் போகணும். இது வந்து ஒரு ஹிட்டன் ஜிம். ஸோ ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஏரியாவாக இருந்தால் நம்மளுக்கு கதை முடிஞ்சிச்சு. வீடு பூட்டி இருக்குது. கிணறுல பள்ளம்
இங்கே தவறு கிடைக்காம இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? சூப்பராக இருந்திருக்கும். சவுண்டு சூப்பராக கேட்குது. ஓ ஐயோ செத்தான் பாரு. ஏய் பார்த்து வாங்கடா, வழுக்குதுடா. ஐயோ என்னை மட்டும் பிடிக்காது, நான் கேமராவோட போனதுனால விழுந்தாலும் விழுந்துருவேன். மறுபடியும் வர்றேன், என்கிட்டயே தாண்டா வரானுங்க. தாவுடா தாவு செவலை. அங்கே பாரு அவரே விழுந்து திருச்சி போறாருடா. ஓ என்ன ப்ரோ இது? வாவ் வாவ் வாவ், இப்படி இருக்குது. விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கிறியா? கிடைச்சியா ப்ரோ? ப்ரோ நீ விழுந்துட்டான்னு கேட்கும்போது அப்போ அவனுக்கு கிடைக்கல. டே பொறுமையாக போங்கடா, விழுந்துட்டீங்கன்னா எலும்பு கூட கிடைக்காதுடா. வேண்டாம் நம்ம இங்கே அந்த இடத்துல எவ்வளோ பெரிய இடம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பிளேஸு, சும்மா வேற மாதிரி இருக்கு. மீன் இருக்குதான்னு பார்க்குறியா? அடே சாமி, என்னது இது? தண்ணி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அப்பா மக்களே, தண்ணி அப்படியே சிலு 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 சிலுன்னு இருக்குது மக்களே. தண்ணி ஓடிது கீழே. பார்த்து பக்குவமாக போய் வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப ஓடி வந்துடணும். காட்டார் வந்துருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. பார்த்துக்க மக்களே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் இங்கே போக மாட்டேன். அவ்வளோதான், போனேன், பார்த்தேன், வந்துட்டேன். மக்களே, இந்த ஃபால்ஸுக்கான பாதையை வந்து ஏகே ப்ரோ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. ஏகே ப்ரோ அப்படியே காட்டுங்க எங்கே இருக்குன்னு. ப்ரோ ஒன்றும் இல்லை, ஃபால்ஸ் தேடி வந்தோம். மேப் இதோட முடிஞ்சிச்சு. வந்து பார்த்தா ஃபால்ஸ் அங்கே நிற்குது, நாங்கள் ஃபால்ஸுக்கு மேலே நிற்கிறோம். ஆனால் ஃபால்ஸ் இருக்கிறது கீழே அங்கே ஒரு. ஆனால் அந்த பாதையை கண்டுபிடிச்சது இவர் தான். பாதையை கண்டுபிடிச்சிட்டோம், அங்கே எப்படி போகிறதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏகே அருண் ப்ரோ அங்கே பாரு, அந்த பாலத்துக்கு கீழே ஒரு கை தடை வருது பாரு ப்ரோ. அங்கதான் ப்ரோ போகணும். சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் பிளேஸ் வேற மாதிரி பிளேஸ். ஹிடன் ஜெம் ஆஃப் கேரளா. அதே கூலிங்காக இருக்குல்ல, அதனால இருக்கும். நிற்கிது என் மக்கள், நம்ம மேலே டாப்ல இருந்து பார்த்தோமே அந்த ஃபால்ஸ் தான் இப்போ உள்ளே போயிட்டு இருக்கிறோம். இந்த ஃபால்ஸோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குத்தும்கல் வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி நிறையா வந்தால் சூப்பராக இருக்கும் மக்களை பார்க்குறதுக்கு. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. நம்ம மேலே இருந்தே பார்த்தோம்ல, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறப்பல. எல்லா பக்கமும் தண்ணி இருக்குது, இங்கே மட்டும் தண்ணி கம்மியாக வருது. ஒரு வேளை இது மேலே மலையில் மட்டுமே பேஞ்சு வரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு ஆற்றோடையும் ஜாயிண்ட் ஆகாமல் மலையில் மட்டுமே பேஞ்சு வரக்கூடிய ஒரு ஆறாக இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஆனால் ஹைட்டு, நல்ல ஹைட்டு மக்களே. ஃபால்ஸு நல்ல ஹைட்டாக இருக்குது. இப்போ ட்ரெக்கிங் பண்ணி நம்ம அங்கே போக போகிறோம். சிறு சிறு ஓடைகள், ஆறுகள், கிணறுகள். ஏகே ப்ரோ குஷியில் கற்றுன்னு கத்திட்டு வராப்புல. அது வேற என்ன போலீஸ் வந்துட்டாங்கன்னா நாம் மட்டும்தான் கொஞ்சம் எப்போ பாரு விஸ்திரமான ரூட்டாக தேர்ந்தெடுத்து போகிறோம். ஓ சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது மக்களே. ஃபால்ஸ் பாருங்கள் மக்களே, எப்படி இருக்கு? போனால் போயிட்டே இருக்கலாம் இன்னும். மக்களே, வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கு? மேலே இருந்த பார்த்த ஃபால்ஸ் கீழே வந்து சின்னதாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அதாவது தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபால்ஸோட உயரம் தான் இங்கே மேட்ரு. என்ன ஹைட்டுன்னு மட்டும் பாருங்க. சரியான ஹைட்டு, சரியான ஹைட்டு. ஏங்க பாருங்க, பிரிட்ஜுக்குள்ள தண்ணி வச்சு பார்த்துருப்போம். இங்க தண்ணியை பிரிச்சு ஏங்க இந்த ஊர் பேரு
ஏங்க குத்துங்கல் வாட்டர் ஃபால்ஸுக்கு வாங்க. மக்களே, இந்த குத்துங்கல் வாட்டர் ஃபால்ஸ் இந்த எபிசோடு இதோட முடிஞ்சது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒன் ஆஃப் தி ஹிடன் ஜெம்மின் நம்ம கேரளானே சொல்லலாம். ஹைட்டு தான் அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்தளவு ஹைட்டு தான் மேட்ரு. ஸோ தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்க பார்த்திபன் மாதிரி இறங்கி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்து இதை விட தரமான ஒரு பிளேஸ், அதாவது அடிமலி. ரொம்ப நாளாக நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்த பிளேஸ் நெக்ஸ்ட்டு அதுதான் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வரப்போகிற அந்த தரமான அடிமலி ஃபால்ஸோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் மக்களே. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போட்டு ரைடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.